அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான டேஸ்டியான ஒரு டீ கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். உங்கள் வீட்டில் ஈவினிங் டயத்தில் உங்கள் குழந்தைக்கு ஸ்நாக்ஸாகவோ இல்லை லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸாகவோ வச்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறேன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 முட்டையோட ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஒயிட்டை மட்டும் வச்சு பீட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்ல ஸ்டிஃப் பீட்டிங்காக கிடைக்கும். எல்லோ லைட்டாக சேர்ந்துட்டா கூட உங்களுக்கு ஸ்டிஃப் பீட் கிடைக்காது. இப்போ இந்த ஒயிட்டை வச்சு நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். நான் ரொம்பவே ஈஸியான கம்மியான பொருளை வச்சு தான் சொல்லியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கிட்ட நான் பீட் பண்ணி எனக்கு நல்ல ஸ்டிஃப் பீட்டிங்காக கிடச்சிச்சு. உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃப் பீட்டிங்காக எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் 1 கப் சுகர் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சல்லடை வச்சு அதில் 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இந்த கேக்குக்கு பேக்கிங் சோடா தேவைப்படாது. அப்புறமா நான் 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். இது 3ஐயும் போட்டு நல்லா சளிச்சுக்கலாம், கட்டி இல்லாமல் சளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 4 முட்டை தனியாக எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, எல்லோ, அதை போட்டு பீட் பண்ணிக்கலாம். அது கூட நான் வெண்ணிலா எசன்ஸ் 2 டீஸ்பூனும், அதே மாதிரி பைனாப்பிள் எசன்ஸ் 1 டீஸ்பூனும் நான் ஊற்றி பீட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பவுடர் சுகர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பாத்திரம் பத்தாதனால நான் இந்த இதெல்லாம் எடுத்து வேறு இதில் ஊற்றி நான் அதில் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பவுடர் சுகர் பீட் ஆனதுக்கப்புறம் அதில் நான் 1/4 கப்பு அதாவது 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் சேர்க்குறேன். நறுமணம் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க, கோல்டு வின்னர். அதுக்கப்புறமா வினிகர் நான் 2 மூடி சேர்க்குறேன். வினிகர் 2 மூடி ஊற்றுனதுக்கப்புறம் மைதா மாவு, உப்பு, பேக்கிங் பவுட்ரு 3ஐயும் போட்டு 2 ஸ்பூனாக போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பீட் ஆனதுக்கப்புறம் குக்கரில் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு கிண்ணம் மாதிரி வச்சு நான் சிம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கிறேன். இங்கிட்டு கேக் டின்னு இருக்குங்க இல்லையா, அந்த டின்னை லைட்டாக நெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை நான் 2 டைமாக செய்ய போகிறேன். என்கிட்ட டின்னு பெருசு இல்லாதனால இதே டின்லையே நான் 2 டைம் போட்டு இது எடுக்க போகிறேன். அது எப்படி மடிப்பு மடிப்பாக விழுகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். இப்போ குக்கரில் உப்பு போட்டு நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை எடுத்து உள்ளே வச்சுருங்க. ஆடாமல் எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு குக்கரில் இருக்கிற அந்த பெல்ட்டை அவுத்துட்டு மூடி வச்சுக்கோங்க. குக்கரை சிம்மிலே வச்சுக்கோங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் கிட்ட ஆச்சு. 35 நிமிஷம் கழித்து நான் ஒரு குச்சி வச்சு உள்ளே குத்தி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்துச்சு கேக்கு. ரொம்ப சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.